ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த இரடி. விஸ்தாரஸ்தாவரஸ்தானு பிரமாணம் பீஜம் அவ்யயம். அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனக என்பதாகும். இதிலே வருகின்ற முதல் திருநாமம் விஸ்தாரக. நம் அனைவருக்குமே பொருள் எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடியதுதான். விரிவடைவது, விரிவடைந்து இருப்பது. பகவானிடத்திலே இருந்துதான் எல்லா உலகங்களுமே தோன்றி விரிவடைந்து இருக்கின்றன, விரிவடைகின்றன. எண்ணிறந்த உலகங்கள், மண்டலங்கள், நட்சத்திரங்கள் என்று இந்த எல்லா உலகங்களுமே அவரிடமிருந்து தான் விரிவு அடைகின்றன. ஆனால் எது எப்படி விரிவு அடைந்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மூலம் பகவான் ஒருவரே ஆவார். அவர்தான் எல்லா உலகங்களையும் விரிவடையவும் செய்கின்றார், எல்லா உலகங்களையும் சுருக்கியும் தன்னிலே மீண்டும் லயப்படுத்தி கொண்டும் அருள்கின்றார். அதனால் அவர் விஸ்தாரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் விஸ்தாராய நமக. அடுத்த திருநாமம் ஸ்தாவர ஸ்தானுகு. இரண்டு சொற்களை கொண்டது, ஆனால் ஒரே திருநாமம். ஸ்தாவரக ஸ்தானுகு என்கின்ற இரண்டு சொற்கள். பகவான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கின்ற தன்மையை உடையவர். எப்போதும் எல்லா காலத்திலும் இருப்பவர் அவர் ஒருவரே. அதனால் அவர் ஸ்தாவரக. பொதுவாக ஸ்தாவர ஜங்கமம் என்று நாம் சொல்லும் பொழுது ஸ்தாவர என்கின்ற சொல்லை சிறிது வேறு விதமாக பயன்படுத்துகின்றோம், வேறு பொருள் தருகின்ற விதத்திலே பயன்படுத்துகின்றோம். ஜங்கமம் என்பது அசைகின்ற பொருள், ஸ்தாவரம் என்பது அசையாமல் இருப்பது, அதாவது நிலை பெற்று இருப்பது. உதாரணமாக மலைகள், குன்றுகள் முதலியவை. அவை இடம் பெயர்வதில்லை, அசையக்கூட செய்வதில்லை. சில சமயம் அசைகின்ற தன்மை இருந்தால் கூட ஒரே இடத்திலே நிலை பெற்று இருந்தாலும் அதை ஸ்தாவரக என்று குறிப்பிடுவது உண்டு. உதாரணம் மரங்கள், தாவரங்கள் ஸ்தாவரக. இருக்கின்ற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்கின்ற தன்மை அவற்றுக்கு இல்லை. காற்று அடிக்கும் பொழுது அந்த தாவரங்களின் இலைகள், கிளைகள் முதலியன அசைகின்றன, அசைந்து ஆடுகின்றன. ஆனால் மரம் அப்படியே தான் இருக்கின்றது, அந்த இடத்தை விட்டு வேறெங்கும் சென்று விடுவது இல்லை. ஜங்கமம் என்பது அசையக்கூடியது, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்லக்கூடியது. உதாரணமாக மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள் முதலியவை. ஆனால் தாவரங்கள் கூட உயிரோடு இருக்கின்ற வரையிலேதான் அந்த இடத்திலே நிலை பெற்று இருக்கின்றன, ஸ்தாவரமாக இருக்கின்றன. என்றோ ஒரு நாள் பட்டுப்போய் இற்றுப்போய் கீழே விழுந்து விடுகின்றது. ஆனால் பகவானோ அப்படி இல்லை, எப்போதும் நிலை பெற்று இருப்பவர். அதனால் அவர் ஸ்தாவரக. இரண்டாவது சொல் ஸ்தானுகு, நிலைத்து இருக்கின்ற. நிலைத்து இருக்கின்ற என்று சொல்வதை காட்டிலும் ஓரிடத்திலேயே இருக்கின்ற தன்மையை கொண்ட, பொதுவாக நாம் ஸ்தாவரங்கள் என்று குறிப்பிடுபவை கூட பகவானிடத்திலே நிலை பெற்று இருக்கின்றன. அதனால் பகவான் ஸ்தானுகு. இவ்வாறாக பகவான் ஸ்தாவரமாகவும் ஸ்தானுவாகவும் இருக்கின்றார். அதனால் அவர் ஸ்தாவர ஸ்தானுகு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஸ்தாவர ஸ்தானவே நமக. பிரமாணம். பகவான் தான் பிரமாணம், ஞானம், விஞ்ஞானம். அவருக்கு வேறு ஒரு பிரமாணம் தேவையில்லை, அப்படி வேறு ஒரு பிரமாணம் இல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட பிரமாண ஞான விஞ்ஞான வடிவினராக பகவான் இருப்பதால் அவர் பிரமாணம். ஓம் பிரமாணாய நமக. பீஜம் அவ்யயம் என்பது பகவானுடைய அடுத்த திருநாமம். இதுவும் இரண்டு சொற்களை கொண்டிருக்கின்றது. பீஜம் அவ்யயம். அவ்யயம் என்றால் அழிவு இல்லாதது. அழிவு என்ன, எந்த விதமான மாறுபாடு கூட இல்லாதது. பகவான் இறுதி பரம்பொருள் என்பதால், ஒரே பொருள் என்பதால், நிலை பெற்ற தன்மையை கொண்டு இருப்பதால் அவரிடம் மாறுபாடுகள் எதுவுமே இல்லை. எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றார், ஒன்றாகவே இருக்கின்றார். சிருஷ்டி, கிரியேஷன், படைப்பு என்று ஒன்று இல்லாத பொழுது கூட பகவான் தன்னுடைய உருவத்தை பரம்பொருளிலேயே, உருவம் குணம் குறி இல்லாத பரம்பொருளிலேயே லயப்படுத்தி கொள்கின்றார். அதை ஒரு மாறுதல், மாறுபாடு என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இதுவும் அதுவும் ஒன்றே. அப்படி அவ்வியமானவர், மாறுபாடு இல்லாதவர் பகவான். பீஜம். பீஜம் என்றால் தோற்றத்துக்கு காரணம், காரணம். அவர் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லாதவர். ஆனால் மாறுபாடுகள் உடைய அனைத்துக்கும் அனைவருக்கும் அவரே காரணம், பீஜம். இவ்வாறாக மாறுபாடுகள் இல்லாத அவ்வியமாகவும் மற்றும் ஆதி காரணமாகவும் பீஜமாகவும் இருப்பவர் பகவான் என்பதால் அவர் பீஜம் அவ்வியம். பீஜம் அவ்வியம். இது அவ்வியம் என்கின்ற அடைமொழியோடு கூடிய பீஜம் என்கின்ற ஒரே திருநாமம். ஓம் பீஜாய நமக. பீஜாய அவ்யயாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும்
பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.